பல பரிமாணங்களில் உள்ள பல ஜென்மங்களில் கூட்டு கணக்கை போட்டு எங்கெல்லாம் நிறைவிருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து வந்து குறையாக இருக்கும் இடத்திலே நிரப்பி ஏரியை நிரப்புவதை போல் நிரப்பி அவர்களுக்கு நற்கதி அளிக்கிறார் என்பதை மறந்துவிட்டு மானுடர்கள் மந்தர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஆன்ம நிலைக்குள்ள அத்தகைய நிலை ஆன்மாவிற்குள் ஆன்ம நிலை என்ற நிலையை முதல் என்னவென்று முழுதாக தெரிந்துவிட்டு மந்த நிலையிலே உள்ளவர்கள் பேசினால் பரவாயில்லை. அதனால் உமது பார்வையானது ஏதோ இங்குள்ள ஒரு சரீரத்தை பார்க்கவில்லை. சரீரத்தை தாண்டி ஆன்மாக்கள் உள்ள பல பரிமாணங்களிலே முன்பின் உள்ள ஜென்மங்களிலே நீ செய்ய போகும் நல்வினைகளையும் செய்த நல்வினைகளையும் இஜென்மங்களிலே நீ கஷ்டப்பட வேண்டாம் என்பதற்காக நீ செய்யவிருக்கும் நல்லவையையும் எடுத்து போட்டு நிரப்பி உம்மை நல்கதிக்கு அனுப்பினால் அவர் எவர் என்றே புரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் மானுடர்கள். இதற்கு ஒரு சத்சங்கம் வைத்து விடுவோமா வாழை சித்தரே? நீர் யார் என்பதற்கு ஒரு சத்சங்கம் வைக்கிறேன், நானும் வருகிறேன். என்னவெல்லாம் வினா உள்ளதோ அவர்களுக்கு 1 மாத காலம் நேரம் அவகாசம் அளிக்கிறேன். எழுதி கொண்டு வரட்டும், அனைத்திற்கும் யாமே பதிலளிக்கிறோம். இல்ல அது வைப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு வைப்போம். சிவசபையில அது எல்லா நிலைகளும் இல்ல, அந்த உயர் நிலைக்கு போகையில அவங்க சில இறை காட்சிகளை பார்த்து சில அனுகிரகத்தை பெற்ற உடனே ஏதோ எங்கேயோ இருந்து வந்து அன்று உள்ள ஒரு ஆசியிலே கூறினேனே எவ்வாறு அக்காட்சிகள் தெரிந்தது என்று, அதை சரியாக எவரும் கேட்கவில்லையோ? மற்றொரு முறை கூறட்டுமா? புரியல, அவன் கேட்டிருக்காங்க. அன்று சிவராத்திரி அன்று கண்ட காட்சிகள் எல்லாம் அனைத்தும் சக்தி தேவியின் அருளால் உமது உடலில் வந்து உமது உடலில் இருந்து அனைத்துமே கதிரலைகளாக எவ்வாறு அவர்கள் பெட்டகங்களிலே இல்லங்களிலே காணொளியில் காண்கிறார்களோ அதை போல் உமது உடலில் இருந்தே கதிர்வீச்சுகளை குறைக்கப்பட்டு அவர் மூளைகளிலே செலுத்தப்பட்டது. இல்லை என்றால் மூளை சிதறி இருக்கும் என்று சிவராத்திரி ஆசியிலே கூறினேனே, மறந்து விட்டார்களோ? எடுத்து போட்டு பாரும், நான் கூறியிருக்கிறேன், எனக்கு நினைவிருக்கிறது. விஸ்வாமித்திரன் மறக்க மாட்டான். அதனால் உமது உடலில் இருந்தே வந்த பரிமாண அலைக்கற்றுகளை தான் அவர்கள் காட்சிகளாக கண்டார்கள். நேராக சக்தி தேவியின் ஆற்றல்களையும் கதிர்வீச்சுகளையும் கண்டிருந்தால் அவர்களின் மூளை சிதறி சென்றிருக்கும். அவ்வளவு மானுட திறமைகள் எல்லாம் இப்பூலகத்திலே இல்லையப்பா. அனைத்து வினைகளையும் கலைந்து அங்கங்கு சென்று தவம் புரிந்து அனைத்து ஆற்றல்களையும் பெற்றதனால், நீ களிமாற்றத்திற்காக கேட்டதினால், அகத்திய பெருமானும் சிவபெருமானும் முப்பெரும் தேவர்களும் அளித்த பலனினால் உமது உடலிலே வந்து அவை அனைத்தும் இவர்களுக்கு தெளிவிக்கப்படும் கதிர் அலைகளாக அவரவர் உடலிலே சென்று மூளைகளிலே ஏற்றி அவை கண்ணிலே காட்சிகளாக தென்பட்டதே தவிர நேராக சக்தி தேவியை கண்டிருந்தால் மூளை சிதறி இருக்கும். நமது இல்லத்திலே உள்ள ஒரு மின் விசிறியிலே கை வைத்தாலே கை துண்டாகிவிடும் என்ற நிலையிலே சக்தியின் முழு சொரூபத்தை கண்டால் என்னவாகும்? பஸ்பமாகும் அனைத்தும். நான் கூறினேன், சரியாக ஆசி கேட்கவில்லை என்று நினைக்கிறேன். மறுபடியும் கேட்டு பார்க்கட்டும். கூறினீங்க அவங்க அந்த காட்சியினோட பிரமிப்பு அது எப்படி காட்டப்பட்டது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அதற்கு தான் மற்றொரு முறை இன்றும் கூறியிருக்கிறேன். அது வாழை சித்தர் என்ற ஒரு அங்கு உள்ள ஒரு சித்தன் இல்லை என்றால் இக்காட்சிகளை நீ தெரியாமல் கண்டிருந்தால் கூட கண் பஸ்பமாவே இருக்கும். நீர் கண் மூடி கண்ட காட்சிகளிலேயே கண் பஸ்மமாகி இருக்கும். ஏனென்றால் அவ்வலைகளை கையாளுதலுக்கான மூளைகளோ சக்திகளோ அவரவர் மானுடர்கள் இடத்தில் இல்லை என்பதே நிதர்சன உண்மை. உமது திருவடிகளை பற்றினால் தப்பினார்கள். இது ஏதோ விஸ்வாமித்திரனுக்கும் வாழைச்சித்தனுக்கும் ஏதோ ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏதோ செய்து விட்டார்கள் என்றெல்லாம் யாரும் நினைக்க வேண்டாம். வாழை சித்தர் என்பவர் எனக்கும் குரு, அகத்திய பெருமான் எனக்கு குரு, அவருக்கே குருஸ்தானத்தில் இருப்பவர் என்றால் மகா குரு, பரமகுரு. அதனால் அவரை பற்றி நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஏதோ
புரிதல் ஒப்பந்தம், புணர்தல் ஒப்பந்தம் எல்லாம் நாங்கள் செய்து கொள்ளவில்லை. இதுதான் உண்மை நிலை. உண்மை கசந்தால் கசக்கத்தான் செய்யும். மாறுங்கள், மாறி வந்து அணுகுங்கள், காலை பிடியுங்கள், நன்றாக இருங்கள், அவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும். நீங்கள் தரும் செல்வங்களோ அல்லது இனிப்பு வகைகளோ எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் அதெல்லாம் கடந்தவர்கள். நாங்கள் எல்லாமே ஒரு குவளை அன்னம் உண்ணவா போகிறோம்? இல்லை. வந்தவர்களின் ஆனந்தத்திற்காக உண்ணுகிறோம். உங்களுடன் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று பூலோகத்திலே வந்து இப்பிண்டங்களை உண்டு கொண்டிருக்கிறோம். அண்டத்தில் இருப்பது வேறு, பிண்டத்தில் இருப்பது வேறு. இதெல்லாம் சூட்சம நிலை. அந்த நிலைகள் வந்து இப்போ வந்து பூலோகத்துல வந்து கலியுகத்துல வந்து இப்படி நிலைகள்லாம் மாந்தர்கள் பார்த்தது கிடையாது. அதனால நீங்க சொல்ற மாதிரி கண்டுணர்வு, பார்த்துணர்வு, ஏதோ ஒப்பந்த நிலைகள்லாம் ஒவ்வொருத்தரும் சிவராத்திரி பூஜையின்றி அன்றிலிருந்து இன்று வரை கண்டு கொண்டிருக்கும் காட்சிகளில் ஒவ்வொருவரும் சற்று அவர்கள் கண்ட காட்சிகளிலே நிலை நிறுத்தி சிந்தித்து பார்த்தால் தெரிந்துவிடும். பராசக்தி என்று கூறுகிறீர்களே, அப்பொழுது பராசக்தியை மானுடர்கள் கண்களால் காண முடியுமா? ஒரு மின்னலையே உங்களால் காண முடியவில்லையே. சக்தியின் ஒரு துளி கூட அல்லாத மின்னலை உங்களால் கண்ணால் காண முடியாத நீங்கள் பராசக்தியை காண முடியுமா? கூறுங்கள் வாழை சித்தரே, நீங்களே விளக்குங்கள் உங்கள் சீடர்களுக்கு. ஒரு மின்னலை நேராக நோக்கி உற்று நோக்கி பார்க்க முடியுமா? முடியாது. 1% கூட பராசக்தியின் அளவில் அளவு இல்லாத ஒரு மின்னலை பார்க்க முடியவில்லை. பராசக்தியின் சொரூபமான சிறு சூரியனை பார்க்க முடியவில்லை. சக்தியை பார்க்கிறீர்கள் என்றால் எவ்வாறு நிகழ்ந்திருக்கும்? ஒருவர் சக்தியை கண்டிருப்பார், ஒருவர் சிவத்தையே கண்டிருப்பார், ஒருவர் பரந்தாமனை கண்டிருப்பார். எவ்வாறு நிகழ்ந்திருக்க முடியும்? இதெல்லாம் எங்கேயும் இல்லாத காட்சியாக இந்த சிவசபையில வந்து வந்தவுடன் அதத்தானப்பா சொல்றேன். எப்படி பார்க்க முடியும்? பாம்பாட்டி வந்திருக்கேன், எப்படிப்பா பாப்பாங்க இவங்க? அதான் விஸ்வாமித்திரன் சொல்றான்ல, எப்படி பாப்பாங்க? நேரா பார்த்தா என்ன ஆகும்? வெயில்ல நிக்க முடியுமா கொஞ்ச நேரமாவது இவங்களால? பராசக்தினா என்னப்பா? எவ்வளவு பெரிய சக்தி! வாழை சித்தர் உங்களுக்கு தெரியுது, உங்க சக்தியே இவங்களுக்கு புரியலையேப்பா. நீங்க யாருன்றத நாங்களும் சொல்றோம், புரிஞ்சிக்கலையே. உங்க காலே பாதி பேருக்கு பிரச்சனை தீர்ந்துருமேப்பா. நான் யாருங்கதான் நீங்க இவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிய, வேற ஒண்ணும் சொல்லல. நான் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. விஸ்வாமித்திரன் சொன்ன மாதிரி நாங்களும் நீங்களும் என்ன கையெழுத்து போட்டுக்கிட்டு என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கோமா என்ன உங்களை பத்தி நாங்க சொல்லணும்ட்டு? சிவபெருமான் கொடுத்த பணிப்பா இது எங்களுக்கு. களி மாற்றம் பண்றாரு வாழை சித்தரு, எங்க அம்சம் அவரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மருதமலையில இருந்து வந்து நான் இங்க உட்கார்ந்து இருக்கேனேப்பா, முருகரை விட்டுட்டு வந்து இங்க இருக்கேன். ஏன்னா முருகரே இங்க வந்துட்டாரேப்பா. இவங்களுக்கு வாழை சித்தர் உங்க காலை புடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சே. அப்படி நிகழ்வுலாம் நடந்துட்டு வருது. காலை பிடிக்க மனதார பிடிக்கும் போது அவங்களுக்கு எல்லா நிலைகளும் கொடுக்கப்பட்டு வருது. பூஜ்ய நிலைன்னு விஸ்வாமித்திரன் சொல்லிக்கிட்டே இருந்தானே, அந்த பூஜ்ய நிலைன்னா என்னன்னே புரிஞ்சுக்கலையே அவங்க. ஒண்ணுமே இல்ல, அந்த நொடியில எல்லாத்தையும் மறந்துட்டு நீ தான் விழுந்துடுறதுதான் பூஜ்ய நிலை. அத செஞ்சாலே முடிஞ்சு போச்சே, வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே. அது செய்தவங்களுக்கு அனுகிரகம். அவர் விஸ்வாமித்திரன் சொல்ற மாதிரி ஒரு காட்சி பார்த்தாங்களே, அதுல உண்மையாவே அவன் சொன்ன மாதிரி யோசிச்சு பார்க்கணும்ல. ஒரு மின்னலை பார்க்க முடியல, சக்தி எப்படி பாப்பீங்க? ஒரு சூரியனை பார்க்க முடியல, சக்தியை எப்படி பாப்பீங்க? அப்ப நீங்க பார்த்திருக்கீங்கன்னா அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சக்தி வந்து குறைக்கப்பட்டு உங்களுக்கு வந்திருக்குல்ல. அதை யோசிக்கவே இல்லைல்ல கடைசி வரைக்கும். தான் செஞ்ச புண்ணியத்தினால எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்களோ? ஆமா, அந்த அந்த நிலை உண்டு. முன் ஜென்மத்துல நான் வந்து பெருசா புண்ணியம் பண்ணிட்டேன், அதனால சக்தி தேவி காட்சி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ? அந்த நிலையும் உண்டு. ஆனா சிவசபைக்கு வந்துதான் கிடைச்சது அப்படிங்கிற கூட சில பேரு. நம்ம என்ன கேக்குறோம் அவங்க கிட்ட? காசு கேக்குறோமா, சாப்பாடு கேக்குறோமா, இல்ல வேற எதனா கட்டி கொடுன்னு கேக்குறோமா? எதுவுமே கேட்கலையாப்பா.
சிவசபைன்னு ஒண்ணு இருக்கு, எல்லாரும் வந்து நல்லாயிட்டு போங்கன்னு தானே சொல்றோம். அத சொல்றதுல என்ன கூச்சம் இருக்கு? உணர்ந்தவங்க வந்து உயர்ந்த இடத்துல இருக்காங்க, உயர் சரணாகதி, அவங்களுக்கு வேற எதுவும் தெரிய வேண்டாம். சிவசபையில எல்லாம் இருக்கு அப்படின்னு இந்த சீடு அந்த கிளை சபையில சென்னையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் அயராத வேலை தான். அவர் கூட துணையா இருந்தவரும் இல்ல, இதோ ஓடிக்கிட்டு இருக்கான். இதோ இன்னைக்கு நீ கூப்பிட்ட, இதோ உடனே நாங்க வந்துடலையா? அது எப்படி நிகழுது? ஏன்னா உன் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அவன் காலையில எந்திரிச்சாலும் சரி, அவன் ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு துன்ப சம்பவங்களுக்கு போயிட்டு வரும்போது கூட அகத்திய பெருமான் நாமத்தையும் உன்னாமத்தையும் சொல்லிடுறான். அங்கேயும் அவனுக்கு எல்லாமே தாண்டி போயிடுது. அவ்வளவுதான். இதத்தானே அவன் விஸ்வாமித்திரன் நானும் சொல்றோம். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் கழிச்சு இதோ கூப்பிட்ட உடனே நாங்க வந்துட்டோம்ல. எப்படி அந்த சீடனுக்குள்ள நாங்க வரோம்? ஒண்ணுமே சொல்லலையே. அகத்தியர் நாமத்தை காலையில எந்திரிச்ச உடனே சொல்றான், நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி படுக்கைக்கு முன்னாடி சொல்லிட்டு போய் படுக்கிறான். உன்னை மனதார நினைச்சுக்கிறான், வாழைச்சித்தர் நாமத்தை சொல்றான். அவ்வளவுதான் அவன் பண்ணது. அந்த அதோட சக்தி என்னன்னு அவனை கேளு. அவன் நினைச்ச உடனே ஒரு காரியம் அவன் முன்னாடி போய் நிக்குது, இதுதான் அப்படின்னு. இப்ப அந்த பயிர் அப்ப வந்து சொன்னாங்க, எல்லா விஷயங்களும் உடனைக்கு உடனே நடக்குது சாமி, எல்லாமே வந்து அவ்வளவு பெரிய வேலைகள் நான் முடிக்கணும். அவனுக்கும் அது தெரியுது, அவனுக்கும் தெரியுது. நாங்க அவன் கிட்ட நேரா பேசிக்கிட்டே இருக்கோம், இத பாரு, இத புடி, இத பண்ணு. அவனே மறந்து போயிட்டா கூட நாங்க அங்க நின்று அவன் ரூபத்துல நின்று அந்த வேலையை முடிச்சிடுறோம். அவனே வந்து பார்த்து, ஐயோ நம்ம இதை மறந்து போயிட்டோம்னு நினைச்சோமே, எப்படி நடந்துச்சு? அவனே ஆச்சரியப்பட்டு அப்புறம் கண்டுபிடிச்சிடறான், ஓ இதுதான் அப்படின்ட்டு. என்னன்னா உன் அனுமதி இல்லாம அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுன்னு அவன் சொல்றது இல்ல, அவ்வளவுதான். இப்ப சிவசபை நடக்கலாம், நம்பி இருக்கிற சீடர்கள் இல்லங்கள் தோறும் நடக்கு. அதெல்லாம் நம்பினவங்க ஃபுல்லா வந்து உயர் சரணாகதி. நம்பினவங்க சரணாகதி அடைஞ்சவங்க ரைட்டுப்பா. பாதி சரணாகதியிலயும் அந்த பாதி வெந்து பாதி வேகாம இருக்காங்கல்ல. அது வந்து நீங்க என்ன, அது என்னன்னு தெரியல. அது என்ன ஒண்ணு இல்ல, உன் பேரை சொல்றதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கசப்பு நிலை. நம்ம பாஷையில சொல்லணும்னா கர்வ நிலை, இவ்வளவுதான். அத ஒதுக்கிட்டா சிவமே கைவசப்படும், அவ்வளவுதான்ப்பா. எளிமையா இதுக்கு மேல என்னப்பா சொல்றது? அந்த ஒரு நிலைக்குள்ள போய் வளராம அங்கேயே போய் நின்னுக்கிட்டாங்க, அதை தாண்டி போக முடிய மாட்டேங்குது. அது குரு அப்பா, அது குரு சரணாகதி இருந்தா தானே வரும், உனக்கு தெரியாதா? குரு சரணாகதி இருந்துச்சுன்னா அந்த நிலை வரும், இல்லைன்னா வராது. குரு சரணாகதி எப்ப வரும்? எல்லாமே அவர் தான் நினைச்சாதானே வரும். ஆமா ஆமா ஆமா. எங்களுக்கெல்லாம் குருவாச்சே பண்ணி, உனக்கு தெரியாதாப்பா? குரு சரணாகதினா என்னப்பா? முருகனே என் அப்பனே, இயக்கமே அவன்தான் அப்படின்ற வச்சு தானப்பா. எவ்வளவு விஷப்பாம்புகள் என்னை சுற்றி இருந்தாலும் ஒண்ணுமே நடக்கலன்னா என்ன? அவனோட அனுமதியின்றி என்ன எதுவும் தீண்டாதுன்றதானே அர்த்தம். அப்ப நான் அங்க அவனை நம்புறேன்ல. இப்ப இந்த பையன் எங்களை நம்புறான்ல, இந்த பையன் நம்ம எல்லாரையும் நம்புறான்ல, அதனால தானே அவனே மறந்து ஒரு விஷயத்த செஞ்சாலும் நம்ம போய் அங்க நின்று செஞ்சிடறோம். அத அந்த நம்பிக்கைக்கு தானே அந்த பலன். இத நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் மிச்ச பேரும் அதுல இருந்து நல்ல விதமா வந்துடணும்ன்றதுக்காக சொல்றேன்பா. இத அதான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எல்லாரும் சலனம் மட்டும் வாங்க. இன்னொருத்தனுக்கு பண்றத நம்ம சொல்ல மாட்டோம், ஆனாலும் அதுல இருந்து பரவாயில்ல, அவனும் நம்ம சீடன் தான், அவனும் நினைச்சுக்க மாட்டான்றதுக்கு தான் சொல்றேன். இததான் விஸ்வாமித்திரன் சொல்றான். அவனும் கத்திக்கிட்டே இருக்கான் அவன் பாணியில. ஆனா ஒண்ணு, விஸ்வாமித்திரன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அது என்னைக்கோ ஒரு நாள் அவன் வந்து அவனோட ஆவேசம் எல்லாருக்கும் தெரியும். அது என்னைக்கோ ஒரு நாள் அவன் நிர்வாகத்துல இருக்க வாசி இது வேணாம் அப்படின்ட்டானா நானும் சரின்னு தான் சொல்லுவேன்ப்பா. என் மேல கோச்சிக்க கூடாது. நீ கோச்சிக்க, வேற யாரும் கோச்சிக்கிற அளவுக்குலாம் இங்க நம்ம கிட்ட யாரும் இல்லப்பா. வாழை சித்தர் உங்களுக்காக. சரிப்பா, விஸ்வாமித்திரன் இருக்கான், அவன்கிட்ட கொடுக்குறேன். அந்த சபையோட அந்த நாற்காலி அவன்கிட்ட கொடுக்குறேன், அவன் நின்றுகிட்டு இருக்கான், கொடுக்குறேன். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. திருப்படி பணிந்தோம், திருத்தால் பணிந்தோம். வந்தமர்ந்த பாம்பாட்டியும் எனது ஈடு இணை இல்லா குருவாகிய பாம்பாட்டி சித்தரை வணங்கி
மறுபடியும் ஆசனத்திலே அமர்ந்தேன் விஸ்வாமித்திரன். மகரிஷியே நமோ நமக நமோ நமக. சரி, அந்த நிலைகள் அப்படியே இருக்கட்டும். ஆனா இப்ப எல்லாமே உயர்வா நடந்துகிட்டு இருக்கு. நினைச்ச நேரத்துல சபையை நினைக்க நல்ல நிலைகளும் ரொம்ப சபையில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல கோடி 100 மடங்குகள் இன்னும் நினைப்பது அறியாது சிந்தையிலே நினைத்ததும் சொப்பனத்திலே நினைத்ததுமே நடக்கவிருக்கும் காலங்கள் சிவசபையை நாடி வந்துவிட்டது. அதனால் சிவசபை சீடர்களுக்கும் அக்காலங்களிலிருந்து அற்புத கொடிமரங்கள் மூலமாக அது பரவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் நிகழ்த்த பெற வேண்டும் என்றால் சரணாகதி என்ற நிலையிலேயே அனைத்தும் கைவசமாகும் என்பதையும் விஸ்வாமித்திரன் உரைத்தமர்ந்திருக்கிறேன். விஸ்வாமித்திர மகரிஷியே நமோ நமக. காலையில போட்ட சத்சங்கத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் மதியத்துக்குள்ள அது சித்தியாயிருக்கு. அதாவது மதியத்துக்குள்ள அது நடந்துருது. அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள அங்க அந்த விஷயங்கள் நாம் ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறார்களோ? நாம் உண்மையையே அறத்தையே பேசிக் கொண்டிருக்கிறோம். இது ஏதோ விளையாட்டு போக்காக தினம் தினம் நாங்கள் ஆசி கூறுவதும் அவர்கள் அதை கேட்டுவிட்டு ஏதோ இவர்கள் கூறுகிறார்கள் என்று நினைப்பதல்ல. இது புவி இயக்கத்தின் சொற்கள் ஒன்றாக கோர்க்க பெற்று வரும் வார்த்தைகள். அதுவே நூலின் சொற்கள். நடக்கவிருக்கும், நடந்திருக்கும், நடக்க போகும், முன் பிரபஞ்சத்திலே நடக்கும் அதை இயக்கத்தையும் ஒன்றாக கோர்த்தெடுப்பதே நூலின் வேலை. நூல் என்பது சிவனின் தீ ஜுவாலையிலிருந்து நீர் பெற்று அளிக்கப்பட்டது. அது ஒரு பொழுதும் பொய் உரைக்காது என்பதே உண்மை. பொய் உரைக்கவில்லை. நம்பினோருக்கு அது பொய்யே உரைக்கவில்லை. நம்பினால்தான் சொற்கள் உண்மை நிலையிலே அமரும். இல்லை என்றால் நாம் அனைவரும் உண்மை நிலை சொற்களைத்தான் கூறுகிறோம். ஆனால் அவர்கள் செவியில் சென்று அடையும் பொழுது அச்சரங்கள் மாறி தவறாக அவர்களுக்கு சென்று அடையும். அதனால் அவரவரின் கஷ்ட நிலைகளுக்கான காரணமாக மாறுகிறார்கள். உயர் வினை நிலைகள் கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்பட்டு அதற்குண்டான நிகழ்வுகள்லாம் படிப்படியா குறைக்கப்பட்டு அது நிகழுது. அது வரைக்கும் அவங்களோட காத்திருப்பு, அந்த பொறுமை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அது சரியா இருது. அதை விட்டு தாண்டி போறவங்க வினை நிலை சூழ்ந்தது. அதுக்குள்ள பொறுமையா இருக்கிறவங்க அதை வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. எத்த பெரிய வினை நிலைகளாக இருந்த போதும் 40 வருடங்கள் ஏதும் இன்றி உமது திருப்பாதத்தை நினைத்து அமைதியாக இருந்தாலே அவர்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதெல்லாம் ஈடேறிவிடும் என்பதே உண்மை. இன்னும் பயங்கர உண்மைகள் எல்லாம் உள்ளது. அதையெல்லாம் இப்பொழுது கூற வேண்டாம். நான் உமக்கு சரியாக கூறுகிறேன். என்னவெல்லாம் நிகழும், என்னவெல்லாம் நிகழப் போகிறது என்பதெல்லாம். இப்ப இங்க சரணாகதி நிலையில இருந்து சிறு மாற்றம் ஆனால் கூட அந்த நிலைகள் அப்படியே நிறுத்தி அங்க முன்னேற்ற நிலைகளானது அதே இடத்துல நிறுத்தி வைக்கப்படுகிறது. இந்த சீடர்களானா இருந்தாலும் சரி, நம்பி இருக்கிறவனாலும் சரி, நற்சபையின் அத்தகைய நிலைக்குள் சிறு சந்தேக நிலைகள், சிறு அலட்சிய நிலைகள், சிறு கவனிக்காத நிலைகள் இருக்கின்ற போது அக்காரியம் அங்கேயே அந்த இடத்துலயே நிலைநிறுத்தப்படுது. அதற்கு உண்டான அடுத்த கட்ட நிகழ்வுக்கு அது செல்ல முடியவில்லை. திருப்பி இங்க சிவசபையோட அந்த எண்ண நிலைகள், சிவசபையோட அந்த ஆன்மாவாச்சும் இங்க பணிக்கு நிக்கலாம். அந்த விஷயங்கள் அதுக்கடுத்த நகர்வை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் சூட்சமா எனக்கு உணர்த்துவீங்க. அதுக்கும் உங்க திருவடி பணிக்கு திருத்தால் பண்ணுவோம். இந்நிலை ஆசிகளிலிருந்து பெறப்பட்ட உண்மைகள் என்னவென்றால், வாழை சித்தரின் திருவடியை பற்றி உண்மை நிலையில் சரணாகதியை அடைந்து நற்பலன்களை பெற்று அனைவரும் இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி, பெருநூல் தாங்கும் சீடரையும் அவர் குடும்பத்திற்கும் நல்லாசிகள் பகிர்ந்து, உமது இல்லாளுக்கும் மகளுக்கும் மகனுக்கும் நற்கதிகள் அளித்து, நற்புண்ணிய கதிகளில் பிரபஞ்சத்தில் இருந்து அளித்து, அது மட்டும் அல்லாது உமது துணை நிலைகளிலே இருக்கும் பிரேம் என்ற மானுடனுக்கும் சீடனுக்கும் நல்கதிகள் அளித்து, உம்மோடு தொடர்ந்து பயணிக்க அனைத்து நல்வித ஆசிகளையும் அளித்து, உமது ஒட்டுமொத்த சீடர் பட்டாளத்திற்கும் நல்கதிகளும் நல் ஆசீர்வாதங்களும் அளித்து, சீடனை விட்டு அமர்கிறேன் விஸ்வாமித்ரன்.